பெருமக்களே, நமக்கெல்லாம் பெத்த பெருமிதத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நாயனாருடைய குறும்புசையிலே நமக்கு வாய்த்துள்ளது. மன்னர் என்றால் சாமானியமான மன்னர் அல்ல, மாமன்னர். அரசர் என்றால் பேரரசர், திரிபுவன சக்கரவர்த்தி. அவர் வரலாற்றை சொல்ல வந்த ஆசிரியர் தேவி சேக்கிழார் அதற்கான தோற்றுவாயே இவருக்கு முந்தி இடம்பெறுகின்ற பொய்யடிமையில்லா புலவர் புராணத்தினுடைய இறுதிப்பாட்டிலே அறிவித்து நாயனாருக்கு தோற்றுவாய் செய்வார். அந்த இறுதி பாடலிலே இப்படி அமைந்திருக்கும் அந்த தொடர்கள். ஆங்கு அவர்தம் அடியினைகள் தலைமையில் கொண்டு அவனையெல்லாம் தாங்கியவன் குடைவளவர் குலம் செய்த தவமனையார். கவனி, சோழன் குலம் செய்த தவம் நாயனார். ஓங்கி வளர் திருத்தொண்டில் உண்மை உணர் செயல் புரிந்த தூக்கடலா துவச்சோழர். இது ஒரு விடுகதை மாதிரி, ஒரு புதிர் அவிழ்க்கப்படாத ஒரு தொடராக அமைகிறது. ஓங்கி வளர் திருத்தொண்டு என்பது என்ன, அதை உண்மை உணர்வதுன்னா என்ன, செயல் புரிவதுன்னா என்ன, இதுலதான் நாயனாருடைய திருச்சரிதம் அடங்குது.